ப்ரீவியஸ் வீடியோல புதுசா வீடு கட்டும்போது சீலிங் ஃபியூச்சர்ல எப்படி பேர்ந்து விழுகாம இருக்கிறதுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம்னு பார்த்தோம். இந்த வீடியோல இப்போ கூடி இருக்கிற வீட்ல இப்படி சீலிங் டேமேஜ் ஆகி பேர்ந்து விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு வாங்க இந்த வீடியோல சொல்றேன். ரீசெண்டா நம்ம பில்டிங் டாக்டர் டீம் ஒரு கிளையண்ட்டுக்கு அவங்க பில்டிங்ல ஸ்பேலிங் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். அது எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, டேமேஜ் ஆன சீலிங்ல இருக்கக்கூடிய ஓல்டு பிளாஸ்டிக்கை கம்ப்ளீட்டா உடைச்சு எடுத்துட்டு அதுல ரெஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ராட கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி அதுல பில்டிங் டாக்டர் கரோஷிட் ஆர்சிஆர் ஸ்ப்ரே பண்ணும். இப்படி பண்றதுனால ஃபியூச்சர்ல திரும்பவும் அந்த ராட் துருப்பிடிக்காம இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸா இதுக்கு மேல பில்டிங் டாக்டர் பில்டிங் ஆல்ரவுண்டர் சிமெண்டோட மிக்ஸ் பண்ணி டேமேஜ் ஆன சீலிங்ல அப்ளை பண்றோம். இப்படி இந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆன சீலிங்ல அப்ளை பண்றதுனால இந்த ப்ராடக்ட் பாசிவேட்டரா ஆக்ட் பண்ணி டேமேஜ் ஆன ரெயின்ஃபோர்ஸ் ராடுக்கு ரெஸ்ட்ல இருந்து இன்னொரு அடிஷனல் ப்ரொடெக்ஷன் தரது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நீங்க பிளாஸ்டரிங் பண்ணும்போது ஓல்டு சீலிங்க்கு புதுசா போடக்கூடிய கலவைக்கு நல்ல பாண்டிங்கா இருக்கும். ஃபைனலா இப்படி இந்த டேமேஜ் ஆன சீலிங்ல ரீபிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த சிமெண்ட் கலவையில பில்டிங் டாக்டர் பிளாஸ்டிக் பவரையும் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் ஃபைபரையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இதனால ஓல்டு சீலிங்ல புதுசா போடக்கூடிய இந்த கலவை திரும்பவும் பிளாஸ்டிக் பண்ணும்போது பெயர்ந்து வராம இருக்கும். உங்க பில்டிங்கோட சீலிங்ல இதே மாதிரி சீலிங் பெயர்ந்து வர பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பில்டிங் டாக்டர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களுக்கு ரீச் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க.